ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஊரா நினைப்பது சுலமும் வைத்தாய் எங்களை தண்ணீர் இறைக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் இறைக்க வைத்தாய் தரை மேல் பிறக்க வைத்தாய் தனப்பெல்லாம் தானிய பெறலாம் குணப்பெல்லாம் குபேர சம்பத்து பெறலாம் தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும் அவளுக்கு பெருமதிப்புக்குரிய என் அன்புக்குரிய அருமை சகோதரர் இதே வந்தவாசி நகரத்தைச் சேர்ந்த அரசு பணியிலே கண்டக்டராக இருந்து ரிட்டையர்டான அருமை சகோதரர் திரு மாதவன் அவர்கள் இது மலவையாவரை சேர்ந்த எம் கே வெங்கடேசன் எனக்காக ரூபாய் 200 தந்திருக்கிறார். அவர்களுக்கு சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அருகிலே செம்பூர் நன்னகத்தைச் சேர்ந்த அருமை அண்ணார் சுந்தரம் அவர்கள் இதோ அடியன் எனக்காக ரூபாய் 100 அதே போல் இதோ கதாநாயகனாக நடிக்கக்கூடிய அருமை தம்பி பையூரை சேர்ந்த தினகரன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக தந்திருக்கிறார். அவர்களுக்கு என் சார்பாக கம்பெனி சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றான் வள்ளுவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் வந்தை நன்னகர பொதுமக்கள் அனைவருக்கும் ஏன்னா நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஜனமும் இருந்தோம், இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு எந்த ஏரியாவிலும் இருந்ததில்லை. இந்த வந்தைக்கான ஒரு பெருமையான விஷயமே வந்தை மக்கள் எல்லாம் இவ்வளோ அமைதியாக நாடகத்தை பார்த்து தான். நேற்று ஒரு ஊர் போன சிறப்பான ஊர், அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி வந்தையினுடைய கௌரவ நிலைநாட்டிருந்த இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அமைதியாக இருந்ததுக்காக நான் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் அது மட்டுமில்லாது இன்னும் விழுதுபட்டு நகரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய கலைஞர் அடியனை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாடகம் துவக்கம். அந்த ஆனந்தன் அந்த சக்கரத்தை பையன் அயல்நாடு சென்று பட்டமன் கொடுத்துட்டு தாயை திரும்பி வந்துருக்கான். திரும்பி வர அவனை சும்மா விடுவேனா? அவனை பழி வாங்காம விடவே மாட்டேன். போட்டான் குரங்கு நாய் பாயாசத்துல உப்பு போட்டு குடிப்பா, சூப்பரா இருக்கும். ஆனா டீகள்ல காலைல குடிக்க போறேன். நல்லா சாப்பிட்டியா? எல்லாமே சாப்பிட்டியா? நான் கூட இது மாதிரி எங்க அம்மா அப்படியே அம்மா கொடுக்கணும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா எனக்கு பால் கொடுக்கும். அம்மா அது
பேசு பேசு. அம்மா பால் குடிக்காது. எங்க அம்மா பால் குடிக்காது? என்ன தப்பா சொல்றேன்? இந்த அம்மா பால் குடிக்குமா இல்ல உங்க அம்மா பால் குடிக்குமா? அப்ப நான் உங்களுக்கு தானே வேலை செய்யறேன். அப்ப நான் குடிக்கிறேன். அம்மா, அதுக்கு இல்லம்மா, பால் கறந்து சுட வச்சு குடி அப்படி சொன்னேன் நானு. என்ன குழம்புல எப்படி அம்மா அது? ஐயோ, அற்புதமா வச்சு எங்க அம்மா குழம்புலாம். ஆ. ஐயோ, எங்க அம்மா ரசத்தை நின்னுக்கிட்டே ஊத்துவா பாரு. அத இன்னிலே ஊத்துறாங்களா? சத்தியமா என்ன குழம்பு அது? அந்த ரசத்தை குடிக்கிறதுக்கு அப்படியே புண்ணியம் பண்ணி இப்படியே குடிப்பேன் பாரு. சத்தியமா பா, அப்படியே உப்பு கட்டும். சரியா இருந்ததா? ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா கூட பாரு. நல்லா சாப்பிட்டா. பா. அடா, அம்மா இந்த வடை சுட்டு வடை என்னடா வடை? வெஜ் வடை. ஓட்ட வடை. வெளிநாட்டுல பார்த்தா தெரியல, அதனால ஓட்ட வடன்னு சொல்றாங்களே. சாப்பிட்டியா? நான் சாப்பிடாத வடை அவன் சாப்பிட்டு போறான். நீ சாப்பிட்டு மாவரை சாப்பிட்டு சளிச்சு போய் நீ சாப்பிட்டு ஏன் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போயிருக்கோம். நம்ம சாப்பிடத்தான் ஆட நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே உறக்க வருவது போல இருக்கின்றது. அதான் சென்று நான் தூங்குறேன். உணவு அருந்து உறங்கக்கூடாது. ஏமா அது ஒரு வேலை. போங்க கூடாது. இத பாருப்பா. மூட்டு கேள்வி கேட்கணும். ஏன் மீட்டுக்கு நான் வாட்டுக்கண் ஊற்றி எடுத்து வந்துருப்பது. யாரா இருந்துன்னு வச்சுக்க. நான் அருமையில தேங்க நான் சொன்ன வச்சுக்கிட்டு போனேன். அதான் யாரா ஏமாந்து வேற உன் தையில கட்டுக்கிறாங்க. ஓட்டி விடுறாங்க. ஆனந்தா மூன்று கேள்வி கேளுங்கம்மா. ஆமா ஆமா, நாங்க கேட்கிற 3 கேள்விக்கு கட்ட பதில் கேள்விக்கு கட்ட பதில். முதல் கேள்வி சொல்லுங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளை தட்டுல உணவு இருக்குவாரு. ஆமா, இப்போ உங்க அப்பா இல்லை. அப்பா தச்சமே இல்ல. ஆமா, தற்பொழுது உங்க அப்பா இல்ல. இந்த சமயத்துல அந்த வெள்ளை தட்டுல யாரு உணவு இருக்குவாரு? அப்பா இல்லைன்னா அம்மா, அப்பா இல்லைன்னா நான் தான் சாப்பிடணும். என்ன அப்பா இல்லைன்னா நான் தான் சாப்பிடணும்? அப்படி இல்ல, உங்க அப்பா சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிடலாம். நீ உணவா இருக்குது. ஆமா, ஏறுதுல சூப்பரா ஐயா லைனுக்கு வந்தா வந்தவா இந்த திடீர்னு ஒரு லைன்ல வந்து பாத்துக்கலாம். வந்துட்டாரு லைன் வந்துட்டாரு. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? என்னமா? நம்முடைய அரண்மனையில் குறை ஒன்று இருக்கு. குறை என்றால் என்ன? என்ன குதிரை? வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். அப்பா தான் சவாரி செய்வார். ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. இல்ல, அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா இல்லனா நான் தான் சவாரி செய்யணும். செய்வா செய்வா செய்வடா. செய்யா அப்போ உங்க அப்பா இந்த சமயத்துல அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வ. செய்வ. சவாலா நான் கூட என்ன மாதிரி பட்டா போயிடுவேன்னு நினைச்சேன். அப்படி போட்டியா? புட்டு வச்சேன் நான் புட்டு வச்சேன். மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா? என்ன இத பாத்தியா? இவ்வளவு பெரிய அரண்மனையில் அரண்மனை உங்க அப்பாவும் பஞ்சல மத்தியில படுத்துறோம். இப்போ உங்க அப்பா இல்ல. இல்ல, இந்த சமயத்துல இந்த பஞ்சல மத்தியில என் கூட யாரு படுத்துருங்க? நல்ல பதிலா கூறியிருப்பேன்னு சொல்ல வர அம்மா. அப்பா அப்பா இல்லனா நீங்க தனியா தான் படுக்கணும். போட மென்டலே அப்பா என்ன அம்மா தனியா தான் படுக்கணும். தெரியுமா?
மட்டும் நினைக்கிறேன் நான். என்னடா விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னம்மா நோட்டு கொடுக்கணும் முத. என்னமா மாட்டாங்க? ஆமா அதை ஃபுல் பண்ணாதான் ஏறி வேலை செய்ய முடியும். ஆமா ஏறி வேலை ஏறி அம்மா அப்படி இருந்தா நீங்க தனியா தான் படுக்கணும். நான் தனியா படுக்கணும். நான் தனியா படுக்கணும். தனியா தான் படுக்கணும். நீ பூவே எடுத்து வைக்கணும் பின்னாலே நாதாரு இல்ல நீ பொம்பளைங்களை பார்த்ததே இல்லையா ஒண்ணுமா இடுப்பு வேற அவங்கள பேக் பெயின் ஆயிட்டு உட்கார கம்யூனிட்டி மூஞ்ச பத்தியாதுங்க சூடுதா மருதா வருதா சூடுதா வருதா வருதா
ஏய் அவனுடைய முன்ன எத்தனோயா அவன் ஏற்கனவே ஆடுறதுக்கு வர மாட்டான் உடம்பு சரியில்லைன்றான் இல்ல உடம்பு இல்லைன்னு சொல்லிக்கிறான் அவனை போட்டு பேட்டி எடுக்கிறியா நான் என்ன பண்ணுவேன்பா 2 மாட்டி ஈத்து நடக்குது தாயா தாயா நானே நான் என்ன உனக்கு கூப்பிட்டு ஏய், அப்படியே எங்க அம்மா பெற்ற பாசத்தை விட பலத்த பாசம் பெரிது என்பது என்னுடைய தாயை நான் பிறந்த உடனே இறந்து விட்டார்கள். அதன் பிறகு நீங்கள் தானே பெற்ற தாயாக எங்க வளர்த்து வந்தீங்க. அப்படி இருக்க நீங்க தானம்மா எனக்கு அம்மா. அப்படி என்றால் இந்த அம்மாவோட தவறு நினைச்சிட்டியா? ஆமா தவறு நினைச்சா நீங்க செய்யறத பார்த்தா தவறாதான் தெரியுது. பாருப்பா என் மீது நீ தவறாவே நினைக்க வேண்டாம். தவறு இல்லை. ஆமாப்பா ஏன்னா நீ அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சுட்டு தாயகம் திரும்பி வந்திருக்கிறேன். உண்மைதான். அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கியா பழகிருக்கியா நடந்திருக்கியா அப்படி என்று உன்னை நான் சோதித்து பார்த்தேன். சத்தியமா நாங்க உன்னை சோதிச்சுதான் பார்த்தோம். சோதனை பண்ணி பார்த்தோம்ப்பா நாங்க என்னம்மா நம்ம அது மாதிரி அப்படி என்றால் என்ன சோதனை செய்து பார்த்தீங்க? வேற எதுவும் கிடையாது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏதோ நடந்து விட்டது. இதோட இங்கே மறந்துடுவாங்க. புறப்படுங்க போகலாம். பாருப்பா எனக்கு ஒரு பயமா இருக்கிறது. பயமா? ஒரே பதட்டமாக இருக்கிறது. ஏமா? ஏன்னா என்ன காரணம்? எப்படியாவது பாய் உங்க அப்பா நீங்க சொல்லிட்டு வச்சுக்காங்க. எனக்கு பயமா இருக்குதுப்பா. ஆமாப்பா நீ சொல்லிட்டுடா ஐயோ சும்மா விட மாட்டாரு வீடி புடிச்சு வந்து முத்தம் கொடுப்பானு அதனால சொல்ல மாட்டேப்பா. இல்லப்பா எனக்கு ஒரு பயமா இருக்கு. இத பாருங்க அதற்காக நீ இப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த உண்மையில எடுத்து சொல்ல மாட்டேன். இங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா ஆமாப்பா அப்ப நான் சத்தியம் செய்து கொடுத்தாதான் அம்மா இங்க நடந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்.